ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு சால மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சால மீன் குழம்பு வைக்கிறதுக்காக நம்ம அடுப்புல வாணல் வச்சு அதில் கொஞ்சமாக தேங்காய், சின்ன வெங்காயம், அப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இவ்வளோ போட்டு லைட்டாக பச்சை வாசம் போகிற மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய், மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சின்ன வெங்காயம் இவ்வளோ போட்டு லைட்டாக பச்சை வாசம் போகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கருவேப்பிலையும் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேண்டாம், அப்போ அது வறுத்தரைச்ச குழம்பு மாதிரி ஆயிரும். இது லைட்டாக அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு இந்த அளவுக்கு போதும். இனி மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், சால மீன் இருக்குது. இப்போ அதில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறமா புளி கரைச்சி வச்சுருக்கிற தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அப்புறமா மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் பெரிய பீஸாக கட் பண்ணி போடும்போது தான் அது கரைஞ்சி போகாமல் இருக்கும். அதுக்காக தான் அப்படி போடுறது. பாருங்கள், சூப்பராக அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி தான் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஃபிஷ்ஷில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண பிறகு அந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் இதில் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நல்லா கரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சு சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சால மீன் குழம்பு கொதிக்குது. இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அதை அப்படியே எடுத்து ஃபிஷ்ஷோட சேர்த்து அந்த மாங்காவோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.